ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனல்ல நீங்க நல்ல வெரைட்டியான கண்டென்ட்ஸ்லாம் நீ ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா குக்கிங். பா சொல்லிட்டாங்கப்பா குக்கு. குக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண டிஷ்ஷை உனக்காக திரும்பி பண்ணி தர போறேன். அவ்வளவு. வீட்டில் இருக்கிற பொட்டேட்டோ அப்புறம் பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வச்சு பண்ணலாம். ஸோ இது வேக வைக்காத பட்டாணி. பொட்டேட்டோமே வேக வச்சது இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லாட்டி கட் பண்ணிட்டு இப்போ தனியாக உனக்கு வேக வச்சு காட்டுறேன். 4 பீசஸாக கட் பண்ணிட்டு கீழே போட்ட வேண்டியதுதான். ஃபைனல் ப்ராடக்ட் சரியா வெரைட்டி நம்ம அதை தான் பண்ணணும். ஏன் வாயில போடுவ? நல்லா வரும் நம்புவோம். இப்போ தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது நான் மஞ்சப்பொடி மட்டும் போடுறேன். ஸோ ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் உப்பு போடலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா லைக் வேகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சப்பொடி போட்டுடலாம். பட் இப்போ நான் ஸ்டவ்வில் தனியாக வேக வைக்கிறேன்றதுனால மஞ்சப்பொடி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கடைசியாக ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு, ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தோல் உரிச்சிடலாம். தோல் உரிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படி நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்மாஷிங் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு குத்து குத்துனா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் பைண்டிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் மாதிரி இப்படி பிடிச்சா அப்படி பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி வருதா? ஸோ இதை நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு பண்ணிட்டு பாம் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. உங்க பாம் இதை வச்சுட்டு ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதான் இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஃபில்லிங் ரெடி பண்ண போறோம். ஸோ பேஸ் ஆன பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. பைண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா அழகா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சிட்டோம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு இனி இந்த ஃபில்லிங் ரெடி பண்ண போறோம். ஓப்ஸ், சோலி முடிச்சு. ஃபில்லிங்க்கு பட்டாணியோட குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால நான் அந்த இடிக்கல்லையே போட்டு இடிக்கிறேன். நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். பல்ஸ் மோட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிரீன் சில்லி அப்புறம் உங்களுக்கு ஜீரகமோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஜீரகமும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் இடிச்சிட வேண்டியதான். மாங்கு மாங்குன்ற குத்தம் மாங்கு மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி இது இப்படி கொர கொரன்னு இடிச்சுக்கணும். ஸோ கையில் வச்சு தொட்டு பாருங்க, கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும். நல்லா பேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ சொன்ன மாதிரி லைக் என்கிட்ட வந்துட்டு ஜீரக பொடியாகவே இருக்கிறதுனால நான் இதில் ஜீரக பொடி சேர்த்துட்டேன். நீங்கள் மிக்சியில் போடும்போது உங்கள்கிட்ட ஜீரக பொடி இல்லாட்டி அந்த ஜீரகத்தையும் போட்டுட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. ஸோ பேஸில் வந்துட்டு ஆல்ரெடி பொட்டேட்டோ உப்பு போட்டு தான் வேக வச்சோம். பட் ஆனால் இந்த உள்ளே இருக்கிற மிக்சருக்கு உப்பு போடல. ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண மிக்சர் எடுத்து பொட்டேட்டோவோட பேஸ் இருக்குல்ல அதுக்குள்ள வைக்கிறோம். லைக் ஸ்டஃப் மாதிரி பண்ண போறோம். உள்ள நல்ல கம்ப்ளீட்டா எவ்வளோ தூரம் அந்த பொட்டேட்டோ பேஸ் நீங்க உங்க சைஸை பொறுத்து. ஸோ கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே ஃபில்லிங் வைக்கலாம். ஃபில்லிங் வச்சுட்டு அந்த பொட்டேட்டோ பேஸை அப்படியே கம்ப்ளீட்டா சீல் பண்ணுங்க. பேசிக்கலா வெளியில ஃபுல்லும் வந்துட்டு அந்த பொட்டேட்டோ பேஸ் இருக்கும், உள்ள வந்துட்டு அந்த பட்டாணியோட ஃபில்லிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்கி ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீல் பண்ணும்போது சில டைம் வந்துட்டு அந்த பட்டாணி ஒரு பச்சை கலர் வெளியில தெரியிற மாதிரி இருந்துச்சு இன்கேஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. லைக் நம்மகிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ எடுத்து நம்ம மேட்சப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஷேப்பு. ஸோ சுத்திலுமே நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த கிரீன் கலர் தெரியாது.
ஃபுல்லுமே பொட்டேட்டோவால் சீல் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இங்கே வந்துட்டு ஒரு சப்பாத்திகள் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரையிங் பேன் இருந்துச்சுன்னா ஃப்ரையிங் பேனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஆல்ரெடி வேக வச்சதுனால நமக்கு இந்த ஷாலோ ஃப்ரை மெத்தட் போகிறோம். உள்ளே இருக்கிற பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த பொட்டேட்டோ தாண்டி உள்ளே போகணுன்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அந்த 2 பக்கமும் பொட்டேட்டோவை அந்த டிக்கியை வந்துட்டு குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற பட்டாணியும் கொஞ்சம் வேகும். ஓ குரலி வித்தையா? பொட்டேட்டோ ஒரு சைடு வந்துட்டு குக் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அதனால லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குது பாருங்க. ஸோ 2வது சைடும் திருப்பி போட்டுட்டு அதுவும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திரும்பியும் திருப்பி போட்டு கொஞ்சம் லைட் டார்க் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ தட் அப்போ வந்துட்டு கம்ப்ளீட்ல குக் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது டார்க் கலர் வந்துருச்சு பாருங்க. திரும்பி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸோ இந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சுல்ல. ஸோ அப்படின்னா லைக் உள்ள பெனிட்ரேட் ஆகி அந்த பட்டாணி இருக்கும் வெந்திருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம அசம்ஷன். ஸோ டார்க் ப்ரௌன் சைடு வந்துட்டு 2 பக்கமும் வந்துருச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற பட்டாணியும் வெந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ரெடியான டிக்கியை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸ்நாக்ஸ் ரெடி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட, என்னையும் மதிச்சு. இந்த டிக்கிக்கு கொஞ்சம் ஸ்பைசியா ஏதாவது சட்னி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நான் இங்கே ஷெஷ்வான் சட்னி வச்சிருக்கேன். ஸோ அதே வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வெளியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்கு அண்ட் உள்ள கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். ஸோ அந்த லேயர் ஒரு ரவுண்ட் ஆஃப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க அழகா இருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ஒரு குட் ஸ்நாக்.